மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம். ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம். இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம். பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம். இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம். இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஆன்லைன் ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசும். வசனம் வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வரட்டும். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Praise the Lord. கர்த்தரை கொஞ்சம் ஆராதிக்கலாம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன் அவர்கள்.
ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் ஒரு ஆராதனை வேளையில உங்களோடு இணைந்து ஆராதிக்க தேவன் தந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம இணைந்து ஆண்டவரை கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம், கொஞ்ச நேரம் ஆராதிக்க போகிறோம். உண்மையிலேயே நாம் ஆராதிக்கிற போதெல்லாம் நம்முடைய ஆராதனையை கவனித்து பார்க்கிற ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலைகளுக்கும் தப்புவிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆராதிப்பது ஒரு பெரிய மேன்மை, ஆராதிப்பது ஆண்டவரை ஆராதிப்பது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினாரா. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினால் உருவாக்கின இந்த ஆண்டவர், அவர் நம்மை துதிப்பதற்காக, நம்மை ஆராதிப்பதற்காக அவர் தெரிந்து கொண்டார். அப்படி வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டாக்கின இந்த தேவாதி தேவனை, இந்த ராஜாதி ராஜாவை, சீக்கிரத்தில் வரப்போகிற இந்த மேசியாவை ஆராதிப்பது நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆண்டவரே, எங்க சூழ்நிலைகள், எங்க காயங்கள், எங்க வருத்தங்கள் எல்லாவற்றையும் ஒரு புறத்துல வைத்து உம்முடைய பிரசன்னத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம். மேன்மையானவைகளையும் மகிமையானவைகளையும் அவர் நம்முடைய வாழ்விலே செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அப்படி இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி, யாரா இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் இந்த நேரத்தை ஆண்டவருக்கு நீங்க கொடுத்து பாருங்க. You will see miracles, you will see wonders. தேவன் அப்படியே செய்வார். நீங்க அற்புதங்களை பார்ப்பீங்க, நீங்க அதிசயங்களை பார்ப்பீங்க. உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றே. உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றே. உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றே. உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றே. உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றே. உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றே. நாம் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரரே, தூயாதி தூயவரே, எங்கள் துதியை ஏற்றுக்கொள்ள இந்த நல்ல ஆராதனை வேளையில எங்கள் ஆராதனையை அங்கீகரிக்க எங்க மத்தியில இறங்கி வந்திருக்கிற நல்ல தெய்வமே, நீர் ஒருவரே கணத்துக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர். ஓ இயேசுவே, எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதி. கனத்துக்கு மகிமைக்கு உரியவரே, எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பே. ஜீவ பலியாய் என்னை தந்து, ஜீவ பலியாய்
தந்து ஜீவிய காலமெல்லாம் ஆராதிப்பே. ஜீவிய காலமெல்லாம் எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே. எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பேன். எல்லா கனமும் எல்லா மகிமையும் தந்து உம்மை ஆராதிப்பேன். ஜீவ பலியாய் என்னை தந்து ஜீவ பலியாய் என்னை தந்து ஜீவிய காலமெல்லாம் ஆராதிப்பே. ஜீவிய காலமெல்லாம் ஆராதி. அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதிப்பே ஆராதிப்பே ஆராதிப்பேன் உம்மை. ஜீவன் தந்த ஜீவநாயகா ஆராதிப்பேன். இயேசுவே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மை. ஆராதிப்பேன் உம்மை. ஆராதிக்கும் போதெல்லாம் இந்த உலகினை மறக்கின்றேன். உந்தன் சந்நிதியில் பாடும் போதெல்லாம் என்னையே இழக்கின்றேன். இந்த நல்ல ஆராதனை வேளையிலும் கூட ஆண்டவரே, எங்களை மறவாத தெய்வத்தை, யார் கைவிட்டால் எங்களை சேர்த்து கொள்ளுகிற தெய்வத்தை, எப்போது எங்க மேலேயே நினைவாயிருக்கிற தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நம்ம மேலதான் இருக்குது. அவர் நம்மை காண்கிறவர், அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆராதிக்கலாமா? ஆண்டவரே, என் தாயின் வயிற்றில் நான் உருவான நாள் முதல் என்னை ஏந்தி என்னை சுமந்து என்னை பாதுகாத்து வந்த தயவை எண்ணி நான் உம்மை துதிக்க போகிறேன். எத்தனை பேர் எங்க கூட சேர்ந்து துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நம்ம இணைந்து ஆராதிக்கலாமா? கரங்களை தட்டி உற்சாகமா பாடலாமா? பரலோகத்தின் மேன்மை, பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க நல்ல ஒரு நேரம். உற்சாகமா கரங்களை தட்டி, ஆண்டவரே நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை மேலானவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை தூக்கி சுமந்த தெய்வமே. ஓ, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி சொல்லுங்க. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரி
சொல்லுவோம். ஓ மறவே 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 நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. கமான் கமான். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இதுவரை உதவி செய்தவர் இனிமேலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இதுவரை வந்த யுத்தங்களில் ஜெயம் தந்தவர், நமக்கு முன்பாக இருக்கிற பாதைகளிலும் அவர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணவர் போதுமானவராக இருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் நமக்கு பயம் இல்லை. காரணம், உங்களுக்கா எனக்கா யுத்தம் செய்ய ஓ கர்த்தருடைய ஆவியானவர் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால, நமக்காய் ஜெயம் கொடியேற்ற கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறபடினால தைரியமா சொல்லலாம், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். ஹல்லேலூயா. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். நம் தகப்பன் நமக்கு நன்மை செய்கிறவர், நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம் பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்கிறவர். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ள செய்கிறவர். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு அவர் செய்கிற நன்மைகள், அவர் வைத்திருக்கிற ஆச்சரியங்கள், இவைகளுக்காக நன்றி சொல்லி பாடுவோம். அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பேன் என் முழு இதயத்தோடே. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பே துதிப்பே என் முழு இதயத்தோடே. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பன். அவர் நம்மை விசாரிக்கிறவர், அவர் நம்மை நினைத்திருக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை பெருக செய்கிறவர், அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவர். நல்ல கரங்களை தட்டி ஒரு விசையை சொல்லலாமா? ஓ மறவே
காக்கும் நல் தகப்பனவர். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றியுள்ள கண்கள், சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. என் தேவனால், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நல்ல கரங்களை தட்டி சொல்லலாமா? ஓ, என்னை சுற்றியுள்ள கண்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி விடுதலையா சொல்லலாமா? ஹalleluya, ஓ ஹோ ஹோ ஓசன்னா, ஹalleluya, ஓ ஹோ ஹோ ஓசன்னா, ஹalleluya, ஓ ஹோ ஹோ ஓசன்னா. கடைசியா ஒரு முறை சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஓ ஹோ ஹோ ஓசன்னா. அப்படியே கண்களை மூடி, கண்களை மூடி, முடிஞ்ச 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஹalleluya. என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, எத்தனை யுத்தங்கள் எழும்பினாலும் எனக்கு பயம் இல்ல, சத்துரு எவ்வளவு பயங்கர ஆயுதங்களோட வந்தாலும் எனக்கு துளி கூட கலக்கம் இல்ல. ஏன்னா உங்களை என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்க நடத்தணுமோ, எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும், அது போய் சேர நேரம் வரைக்கும் அவர் நம்மை விட்டு விலக மாட்டார், அவர் நம்மை கைவிடவே மாட்டார். ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. கடைசியா ஒரு முறை சொல்லி முடிக்கலாமா? யாக்கோபின் தேவன் அவர் என் தெய்வமாய் இருக்கிறபடினால, அவர் என்னை காண்கிறவராய் இருக்கிறபடினால, அவர் எனக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறபடினால, என் வழிகளை எல்லாம் அவர் செவிப்படுத்துகிறவராய் இருக்கிறபடினால, ஓ எனக்கு குறைவு இல்ல, எனக்கு சிறுமை இல்ல, எனக்கு தோல்வி இல்ல. வெற்றியின் நிறைவில் என்னை அமர வைத்து, ஓ என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் நல்லவர். அந்த நிச்சயத்தோடு கூட 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. முற்றுமுடி எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற உடைய பலத்த கரத்திற்குள்ளே எங்களை விட்டு கொடுத்து, கனம் துதி மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தி, எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக.
பிரியமானவர்களே, நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய பெரிய எதிர்பார்ப்பு, ஆண்டவரை 5 ஆண்டுகளா ஜெபித்திருக்கிறோம். இந்த மீதியான 5 ஆண்டுகள்ல உம்முடைய பலத்த கிரியையை நீர் வெளிப்படுத்தணும். உம்முடைய வல்லமையான கிரியையை நாங்கள் பார்க்கணும். நாங்களா இது செய்ய முடியாது. சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்தால்தான், அற்புதம் நடந்தால்தான் ஆண்டவரே காரியங்களை நாங்கள் நிறைவேற காண முடியும். ஆகவே இந்த பெரிய தரிசனம், இந்தியா முழுவதும் சந்திக்கிற தரிசனம் கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட மிராக்குலஸ் இன்டர்வென்ஷன் ஆஃப் காட்லாம் பார்க்க முடியாது. உம்முடைய பலத்த கிரியை இல்லாமல் பார்க்க முடியாது. எங்களுடைய சொந்த பலத்துல செய்ய முடியாது. இந்த 5 வருஷம் நாங்க பிரயாசப்பட்ட பிரயாசங்கள் விதையை போல சின்ன காரியம். ஆனா நீங்க இந்த நாட்கள்ல பெரிய அளவுல வெளிப்படுங்கன்னு கேட்கிறோம். தேசத்துல மகிமையான உடைய கிரியை நாங்கள் பார்க்கணும். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, விஷன் 2030 உடைய கரத்துல கொடுக்கிறோம். தேசத்தை உடைய கரத்துல கொடுக்கிறோம். மகிமையின் தேவன் எங்களை ஆசீர்வதித்து, ஆண்டவரே எங்களை கர்த்தர் பெருக செய்வீராக. தேசத்துல நாலா பக்கமும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கிரியைகளை காண உதவி செய்வீராக. தேசத்துல ஆவிக்குரிய வறட்சி, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் அதெல்லாம் மாறட்டும், உதவி செய்யுங்கப்பா. அதெல்லாம் மாறணும், உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் எடுக்கிற சிறு முயற்சி கர்த்தர் பார்த்து பெருக பலனை தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கிராமங்களிலும் உம்முடைய சத்தம் கேட்கணும். ஆராதனை சத்தம், உம்மை துதிக்கிற சத்தம், உம்மை தொழுது கொள்ளுகிற மக்கள் எழும்பணும். அப்படி இல்லாமல் வறட்சியோடு இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் தேவனுடைய வல்லமையான அசைவு, தேவனுடைய வல்லமையான கிரியை உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீங்க செய்யுங்கப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தை சந்திங்கப்பா. எங்கள் தேசத்துல இருக்க சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்களை சந்திக்கணுமே, கிருபை தாங்க. சபையில்லாத கிராமங்களை சந்திக்கணுமே, கிருபை தாங்க. எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். ஷாபாபா காத்தாரா காத்தூராபா ரிகாபா லாமா காத்தாராபா காபா. தேசம் சந்திக்கப்படட்டும், தேசம் சந்திக்கப்படட்டும். தேசத்தில் ஒரு எழுப்புதல் தீ பற்றி எரியட்டும். ஆண்டவரே ஒரு பெருமழை, ஆவிக்குரிய பெருமழை பொழியட்டும். ஆண்டவரே நாங்கள் பெரிய தேவனுடைய கிரியைகளை காணட்டும். உபத்திரம் ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையான மீதியான ஒரு கூட்டத்தை வைத்து கர்த்தர் செய்ய விரும்புகிறத தேசத்துல செய்ய கேட்கிறோம். நாங்கள் ஆவலோடு ஆண்டவரே அந்த அசைவுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே மிஷனரிகளை உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். புது புது மிஷன் ஆர்கனைசேஷன்ஸ் உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே வரப்போகிற தமிழ்நாடு தேர்தலை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. தேசத்தை உம்முடைய அன்பினால நிரப்ப எங்களுக்கு கிருபை தாங்க. எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியங்களுக்கும் வேண்டிய உதவி ஒத்தாசை பரத்திலிருந்து தந்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் ஆச்சரியமானது. அதை நாங்கள் பார்க்க அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஏழைகளை நினைக்கிறோம், திக்கற்றவர்களை நினைக்கிறோம், தேவை உள்ள மக்களை நினைக்கிறோம், நெருக்கத்தில் உள்ள மக்களை நினைக்கிறோம், வியாதியோடு உள்ள மக்களை நினைக்கிறோம். தேவன் அப்பா தேவையுள்ள மக்களுடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக வெளிப்படுவீராக. மீட் them Lord at the point of their need. பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எக்ஸாம் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களுக்கு வேண்டிய விசேஷ கிருபை, ஞானம் எல்லாவற்றையும் தந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஜெபமேகம் எழும்பணும் என்ற ஒரு பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா, தேங்க்யூ.
ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த தேசம் எங்கிலும் இறங்கட்டும். நாங்கள் மன்றாடி திறப்பிலேன் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு ஒரு எழுப்புதலின் மழையை எங்க தேசத்தில் தருவீராக. ஒரு ஜெபமாய் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், இந்தேச எல்லையெங்கும். ஜெபமேகம் எழும்பணும், எழுப்புதல் மழை இறங்கணும், இந்தேச எல்லையெங்கும். மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. இறுதி நாளில் மாம்சமான யாவரின் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். இறுதி நாளில் மாம்சமான யாவரின் மேலும் எழுப்புதல் பெருமழையாய் இறங்க வேண்டும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். உன்னதரின் வல்லமை, உயிர்ப்பிக்கும் வல்லமை ஊற்ற வேண்டும் உலகமெங்கிலும். பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய். 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. ஆண்டவரே, எங்க தேசத்திலே ஆதி சபை அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். எங்க பிள்ளைகள் வாலிபர்கள் சொப்பனங்களையும் தரிசனங்களையும் பார்க்கணுமே ஆண்டவரே. முதியோர்கள் எல்லாம் கனவுகள் பார்க்கணுமே, அந்த தரிசனங்கள் எல்லாம் நடக்கணுமே ஆண்டவரே. கிருபை செய்வீராக என்று சொல்லி பாடுவோம். புதல்வர்கள் புதல்விகள் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. புதல்வர்கள் புதல்வியர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் அனுதினமும் ஆவியில் நிறைந்து. வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். வாலிபர்கள் தரிசனங்கள், முதியோர்கள் கனவுகள் காண வேண்டும் அதிகம் அதிகமாய். பொழிந்தருளும் பூமி எங்கும்
சேர்ந்து கேட்போமா? பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய், 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 மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று, மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலில் நின்று. Praise God. Thank you, Sister Beulah. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தப்படுவோம். வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும்பொழுது அதை எப்படி நம்ம கையாளுகிறோம்? லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் அது உங்களை எப்படி மாற்றுகிறது? கசப்புகளை உங்களுக்குள்ளே வளர்த்து விடுகிறதா, அல்லது நீங்கள் சிறப்பானவர்களாக மாறுவதற்கு அது உதவியாக இருக்கிறதா? லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், டஸ் இட் மேக் யூ பெட்டர் ஆர் பிட்டர் என்ற ஒரு பெரிய கேள்விக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியில நம்ம நல்லா விட்டு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் சிறப்பாகணும், பிட்டராக கூடாது என்ற சவாலை கேட்கப் போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு பேசும். உங்க வசனம் வார்த்தை வல்லமையோடு விடுதலையோடு கடந்து வரட்டும். வாழ்வின் ஏமாற்றங்கள் எங்களை கசப்பாக்க கூடாது, எங்களை சிறப்பானவர்களாக மாற்றணும். இப்படிய கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பேசும், கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசப் போகிற தலைப்பு ஹேண்ட்லிங் லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள், வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதான டிஸ்கரேஜ்மெண்ட்ஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ், நாம் வாழ்க்கையிலே ஏமாற்றங்களை சந்திப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. Disappointments will come. You will disappoint people and people will disappoint you. உங்கள் மூலமாக மற்றவர்களுக்கு ஏமாற்றங்கள் வரலாம், மற்றவர்கள் மூலம் உங்களுக்கு ஏமாற்றங்கள் வரலாம். யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது, திட்டமிடக்கூடாது. யாரிடத்திலும் நீங்கள் ஏமாந்தும் போகக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்க, லைஃப் டஸ் பிரிங் டிசப்பாயின்மெண்ட்ஸ். லைஃப் டஸ் பிரிங் திங்ஸ் தட் வி டோன்ட் வாண்ட். வாழ்க்கையிலே நமக்கு வேண்டாம் என்று சொல்கிற காரியங்களும் சில வேளைகளில் வந்துவிடும். To say that we will never have disappointments is to live in illusion. வாழ்க்கையில ஏமாற்றங்களே வராது என்று சொல்லுவது ஒரு மாயை, உண்மை நிலை அல்ல. So therefore, that being the reality, அது உண்மையான சூழ்நிலையாக இருக்கிறபடியினாலே life's disappointments வரும் பொழுது how do we handle it? வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் சரியான மாறுத்தரம் கொடுக்காவிட்டால் we will be the sufferers, we will be the losers, we will be the disadvantaged. வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வருகிறதுனாலே நீங்கள் பாதிக்கப்பட போவது இல்லை. ஆனால் வாழ்க்கையிலே வருகிற ஏமாற்றங்களின் போது நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரம் சரியில்லாமல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் ஏமாந்து போவீர்கள், நீங்கள் தோல்வியை தழுவுவீர்கள். There is a better way to handle disappointments than just getting bitter. கசப்பு உணர்வோடு இருப்பதை காட்டிலும் சரியான மாறுத்தரம் ஒன்று உண்டு.
how to handle life's disappointments, for disappointments will come. Amen. The world is filled today with unprecedented turmoil and crisis. Russia-Ukraine war. Wars and rumors of wars. We will hear என்று ஆண்டவர் கடைசி காலத்தை குறித்து சொன்னார். யாரும் எதிர்பார்க்கல சுனாமி வந்தது. யாரும் எதிர்பார்க்கல பேண்டமிக் வந்தது. யாரும் எதிர்பார்க்கல ஓஹோன்னு ஓடிக்கொண்டிருந்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆனது. The world is filled with unprecedented turmoil and crisis. எதிர்பாராத விபரீதங்கள் தொடர்ந்து உலகத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது. How do we overcome that? People of God, the solution has not changed. பிரியமானவர்களே கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்க. வாழ்க்கையின் கிரைசிஸை சந்திப்பதற்கான வழிமுறை மாறவில்லை. Strong faith in God and His word, always the right response. Strong faith in God and His word. Disappointments will come whether we like it or not. Disappointments will come whether we welcome it or not. Disappointments will come whether we accept it or not. வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் நாம் எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும், நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அதை நாம் வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும், அதை நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும். வாழ்க்கையிலே இருளின் பள்ளத்தாக்குகள் வரும். வாழ்க்கையிலே இருளின் பள்ளத்தாக்குகள் வரும். பள்ளத்தாக்குகள் என்பது தவிர்க்கப்பட முடியாதவை. பள்ளத்தாக்குகள் என்பது நிர்ணயிக்க முடியாதவை. பள்ளத்தாக்குகள் என்பது பட்சபாதமற்றவை. பள்ளத்தாக்குகள் என்பது நிரந்தரமற்றவை. Praise God for that. பள்ளத்தாக்குகள் என்பது நோக்கம் நிறைந்தவை. There is a purpose for every valley. Dark valleys of life. இருளின் பள்ளத்தாக்குகள். Valleys are inevitable. Valleys are unpredictable. Valleys are impartial. Valleys are temporal. And valleys are purposeful. Amen. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று ஆரம்பிக்கிற சங்கீதம் உள்ளே படித்து பார்த்தால் மரண இருளின் பள்ளத்தாக்குகள் என்று வரும். We read about the Lord being shepherd in Psalm 23, and at the end of Psalm 23 we also read goodness and grace will follow all the days of your life. But in between we see that verse, valley of shadow of darkness. Both are real. Is it a contradicting message? கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற அதே லைஃப்ல இருளின் பள்ளத்தாக்குகளும் வருமா? Yes, it will. It is not a contradicting message. நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம். ஒரு பாட்டு இருக்குல்ல, நினைத்ததெல்லாம் நடந்துச்சுன்னா தெய்வமே இல்லைன்னு, தெய்வமே தேவையில்லை, தெய்வமே இல்லை, அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒரு பாடல் இருக்குல்ல. ஆமாம், நினைத்ததெல்லாம் நடக்காது பிரியமானவர்களே. ஆமேன். ஆண்டவருடைய நினைவு என்ன, ஆண்டவருடைய வழிகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். Both are real and realities of true Christian life. There are ups and downs. ஏற்றம் தாழ்வு இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையில். There will be mountain top experiences and there will be dark valley encounters. மலையுச்சி அனுபவம் உண்டு, பள்ளத்தாக்கின் அனுபவம் உண்டு என்று சொல்லுகிற அளவில் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கும். There will be bright sunny days and there will also be dark gloomy days. பிரகாசமுள்ள சூரிய வெளிச்சமுள்ள நாட்களும் இருக்கும், மப்பும் மந்தாரமுமான நாட்களும் இருக்கும்.
Amen. There will be time and God will give. There will be a time and God will take. யோபு போல சொல்ல முடியுமா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's not easy. ஆண்டவர் சில வேளைகளிலே நம்முடைய ஜெபங்களுக்கு எஸ் என்று சொல்லுவார், சில வேளைகளில் நோ என்று சொல்லுவார், சில வேளையிலே காத்திரு என்று சொல்லுவார். Are we prepared to handle any response from God? வாழ்க்கையிலே ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் உண்டா? வாழ்வு நியாயமானது அல்ல என்று ஸ்கிரீம் பண்ணணும் போல இருக்கிறதா? லைஃப் இஸ் நாட் ஃபேர் என்று கத்தரும் போல இருக்குதா? Sometimes yes, if we don't have right perspective. அதிர்ச்சி தரும் உண்மைகள் நம்மை அசைக்கலாம். வாழ்வு நியாயமல்ல என்று கதறலாம். தெய்வீக கண்ணோட்டம் நமக்கு தேவை. நம்மை அலைக்கழிக்கும் சூழ்நிலைகள், நமக்கு புரிந்து கொள்ளாமல் போகிற அளவிற்கு பதட்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைகள் வரும் வாழ்க்கையில். There are many accounts in the Bible. வேதத்திலே அநேக சம்பவங்கள் உண்டு. Where men and women, வேதத்திலே உள்ள கதாபாத்திரங்கள் சோர்வு, ஏமாற்றம், தோல்வி, கஷ்டம் ஆகிய காரியங்களின் வழியாக கடந்து போனவர்கள். Men and women in the Bible have gone through disappointing, discouraging, defeated, difficult moments of life. Some physical suffering, some emotional suffering, some mental agony. சரீர வியாதியினாலே சிலர், உணர்வுகளின் வேதனைகளினாலே சிலர், மன வேதனையினாலே சிலர். desired goodness வரல, நன்மையை விரும்பினோம் ஆனால் வரவில்லை. எக்ஸ்பெக்டட் சக்சஸ், வெற்றி எதிர்பார்த்தோம் ஆனால் அது வரவில்லை, நடக்கவில்லை, கைகூடவில்லை. சில காரியங்கள் நாம் செய்த தடுமாற்றத்தினாலே, தவறினாலே வந்த காரியங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாம் எதுவுமே தப்பு செய்யலை ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. இன்றைக்கு நாம் பேசுகிற காரியம் இன் பர்டிகுலர், நான் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுகிற காரியம், நீங்கள் சரியாக இருக்கிறீர்கள், தவறு செய்யவில்லை, நீங்கள் நீதியாய் நடக்கிறீர்கள், நீங்கள் சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள், ஆனாலும் உங்களுக்கு வேதனை வருகிறது. என்ன செய்வது? ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்கள். You become a victim of a circumstance. You become a victim of another man's stupid choice. மற்றவருடைய தவறான தீர்மானத்தினால நீங்கள் பாதிக்கப்படுகிறதும், வாழ்க்கையின் கொடூர சூழ்நிலைகளுக்கு நீங்கள் பலியாகிறதுமான வேளைகள் வரும்பொழுது உங்களுக்குள்ளே வருகிற கஷ்டங்கள், வேதனைகள், ஏன் எனக்கு என்ற கேள்விகள், அப்படிப்பட்டதான நேரங்கள். தவறு நீங்கள் செய்யவில்லை, வேறு யாரோ தவறு செய்தார்கள், அதில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are affected. பிரியமானவர்களை கவனிங்க. லைஃப்ஸ் disappointments, how do you handle it? வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் வரும் என்பது உண்மை, ஆனால் எப்படி கையாளப் போகிறீர்கள் என்பதுதான் சவால். It can either make you bitter or it can make you better. Life's disappointments can either make you bitter or better, depends on you. வாழ்க்கையிலே ஏற்படுகிறதான ஏமாற்றங்கள் அது உங்களை கசப்பானவர்களாக மாற்றவும் முடியும், சிறப்பானவர்களாகவும் மாற்ற முடியும், நீங்கள் கொடுக்கிற மாறுத்தரத்தின் அடிப்படையில். தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாறுத்தரம் கொடுக்க போகிறீர்கள்? What sort of response are you going to give? பைபிளில் 2 பெண்கள், both were involved in David's life. ஒருவள் பத்சேபாள், மற்றொருவள் மீகாள். Bathsheba and Michal, 2 women who were involved in the life of David. Both were victims of circumstances and other people's choices. மற்றவருடைய தீர்மானத்தினாலே, சூழ்நிலையினாலே பாதிக்கப்பட்ட 2 பெண்கள். மிகவும் அழகான பெண் பத்ஷேபாள். அழகாக இருக்கிறது தவறா? இஸ் இட் சின்ஃபுல் டு பி பியூட்டிஃபுல்? அவள் ஒரு நாள் குளிக்க போனாள். குளிக்க போவது தவறா? டு டேக் பாத் she goes, and is that sin? That is the only thing that she did, to fall a victim to another man's lust and
to another man's power. She became a victim of power. She became a victim of circumstances. She became a victim of another person's lust. இன்னொருவனுடைய இச்சைக்கு பலியாகிறாள். இன்னொருவனுடைய அதிகாரத்திற்கு பலியாகிறாள். இன்னொருவனுடைய அல்லது வாழ்வின் சூழ்நிலைக்கு பலியாகிறாள். Victim of circumstance, victim of another man's lust, victim of power. The king wanted her and she couldn't refuse. அவனுடைய பின்விளைவுகள் என்ன தெரியுமா? She lost her husband eventually. She lost her morality. She lost her reputation. கற்பை இழந்தாள், கணவனை இழந்தாள், கனத்தை இழந்தாள். தாவீதின் மகன் ஒரு முறை ஏளனமாய் பேசுகிறான். It was a disappointing, disgusting thing that happened to her. But yet it was not her choice. It was just life's circumstance. ஆனால் உங்களுக்கு தெரியும், eventually காலப்போக்கில் it turned for her good. அவருடைய நன்மைக்கு எதுவாக அது மாறியது. அவள் கசப்பானவளாக இருந்து விடவில்லை. நிச்சயமாக அதில் சந்தோஷப்படவில்லை என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அவள் கசப்பு வேரை விட அனுமதிக்கவில்லை. பத்சீபாள் சாலமோனை பெற்றெடுத்தாள். And he became the king, the wisest king who ever lived. And she became the mother of one of the wisest kings on earth. She became even significant in that Jesus came in her lineage. வாழ்க்கையிலே ஏற்பட்ட சம்பவத்தை அவள் கசப்பு வேர் விடுவதற்கு அனுமதிக்கவில்லை. அது நன்மையானதை கொண்டு வருவதற்கு all things work together for good. பிரியமானவர்களே, நன்மைக்கு எதுவாக எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற முடியும். சிலுவை மரணம் என்பது நல்ல ஒரு சம்பவம் அல்ல, ஆனால் அதையே உலகத்தின் ரட்சிப்புக்காக என் தேவன் மாற்றிவிட்டார். God is a specialist. வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நல்ல சம்பவங்களாக ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். Whatever happens to you in your life may not be the good thing necessarily, but you know what? God can turn every odd circumstances. God can turn every difficult obstacles to your advantage. But what response are you going to give? மீகாள் இன்னொரு பெண், சவுலின் மகள், a Hebrew girl, fell in love with David. ஆனால் அப்பாவுக்கும் தாவீதுக்கும் ஏற்பட்ட அந்த ஸ்பாட்னால இப்பொழுது இவள் தாவீதிடத்திலிருந்து பிரிக்கப்படுகிறாள். And she was forced to marry another man, not by her choice. And David then becomes king. தாவீது பிறகு அரசன் ஆகிறான். அதற்கு பிறகு அவன் பல மனைவிகளை சேர்த்து கொள்ளுகிறான். பிறகு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஞாபகம் வருகிறது மீகாளை குறித்து. போய் மீகாளை அவன் தனக்கு என்று சேர்த்து கொள்ளுகிறான். ஹர்ட். ஒரு மனிதனால் அப்பாவினால, இரண்டாவது இந்த நேசித்தான் என்று நினைத்த இவனும் மறந்து விட்டான். பிறகு பலரை சேர்த்து கொண்ட பிறகு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொள்கிறான். Probably she was hurt. She was hurt. காயம். அந்த காயத்தினால, நல்லா கவனிங்க, தாவீது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும் பொழுது பார்த்து என்ன பண்ணுகிறாள் தெரியுமா? அந்த காயத்தினால அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. பிரசன்ஸ் ஆஃப் காடை கொண்டு வருகிற தாவீதை கூட ஏற்றுக்கொள்ள முடியல. குறை சொல்லுகிறாள், கிரிட்டிசைஸ் பண்ணுகிறாள். தேவ சமூகத்திலே நடனமாடுகிற அவனை குறை சொல்லுகிறாள். She became bitter. பாருங்க, கசப்பு வேர் விட்டாச்சுனா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்ம ஹர்ட் பண்ணிக்கொண்டே இருப்போம், குறை சொல்லிக்கொண்டே இருப்போம், அக்செப்ட் பண்ண முடியாது. பாருங்க, both affected by life circumstances and both affected by one man called David, but one person responded better, another person responded with bitterness. வாழ்க்கை முடிவு வரைக்கும் அவள் மலடியாக இருந்தாள். She was barren. She could not be fruitful.
பைபிள் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி வாழ்க்கையில் ஏற்படுகிற சம்பவங்களினாலே கசப்பு உணர்வுகளை கொண்டு பாதிக்கப்பட்டு துடிக்கிற மனிதர்களை நீங்கள் படிக்கலாம். சங்கீதம் 73 ஆசாப்பை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். ஏன் துன்மார்க்கர் நன்றாக இருக்கிறார்கள், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? சங்கீதம் 13க்கு வாருங்கள். I told Psalm 73, Asaph, he almost backslid. He can't comprehend what he sees. அவன் பார்க்கிற காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி இது நடக்குது, இதை எப்படி என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கதறுகிறான். He was a singer. He was a worship leader, if you like. He was a full-time worker, if you like. Asaph, a prophet, a singer, a servant of the Lord, but couldn't process what he was seeing and experiencing. பார்க்கிற அனுபவிக்கிற காரியத்தை அவனால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேரமில்லை சங்கீதம் 73 எடுத்து சொல்வதற்கு. ஒண்ணுமே புரியல உலகத்தில, அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் சில வேளைகளிலே. சங்கீதம் 13, கர்த்தாவே எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர், எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர். தாவீதின் சங்கீதம். என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். எதுவரைக்கும் 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 என்று 4 முறை வருகிறது 13ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். How long, how long, how long, how long, repeatedly the psalmist asks in Psalm 13 verse 1 and 2. Prolonged problems. How long? Are you going through a prolonged problem in life? வாழ்க்கையிலே நெடுநாளாய் சந்திக்கிற ஒரு பிரச்சனையிலே இருக்கிறீர்களா? You know what he says? தாவீது கடைசியில் 5ஆம் வசனம் 13ஆம் சங்கீதம். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். He is handling life's disappointment with faith and praise. He is handling life's disappointment with faith and praise. Job handles life's difficulties and disappointments with faith and praise. மகனை கொண்டு பலிபீடத்திலே வையுங்கள் என்று அல்லது வை என்று ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது, yes, it was disappointing, but he handles it with praise. யெகோவா ஈரே ரெவலேஷனோடு ஆண்டவரை துதிக்கிறான். Hallelujah. May the Lord give you revelation. May the Lord give you faith. May the Lord give you that attitude of praise. Amen. பாருங்க, அவன் சொல்றான், நான் எது வரைக்கும் இப்படி இருப்பேன், எது வரைக்கும்? Good to ask the right questions to God. It's okay. God can handle your pain. God can handle your emotions. உங்களுடைய அந்த உணர்வுகளை அதை ஆண்டவரே சொல்லுங்க. பரவாயில்ல ஆண்டவர், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு ஆண்டவர், எனக்கு புரியலப்பா, இது மாதிரி நடக்குது, நான் எப்படி நான் பேசிருங்க ஆண்டவர்கிட்ட. Than to be bitter, than to be resentful. சங்கீதம் 73 கர்த்தருடைய சமூகத்திற்கு அவன் போகிறான். He goes to the presence of God. தேவ சமூகத்திற்கு போகிறான். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்குள் போனேன், அப்பொழுது அவர்கள் முடிவை அறிந்து கொண்டேன். You get perspective in the presence of God. லைஃப்ல டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும் பிரியமானவர்களே. ஒரு பெரிய ஒரு வெற்றி ஒன்று வரலாம், அதற்கு பிறகு ஒரு தோல்வி ஒன்று வரலாம். செங்கடலை கடந்தார்கள், மகிமையா இருந்தது. அதுக்கப்புறம் மாறா என்ற தண்ணீரை பார்த்தார்கள். பாருங்க, இங்கே செங்கடலை நடத்தின ஆண்டவர் அங்கேயும் நடத்துவார் என்ற விசுவாசம் இல்லை. டிசப்பாயின்மெண்ட், முறுமுறுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாட் குட். பட் பிரைஸ் காட், மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தான். பெரிய ஒரு வெற்றி, எரிகோவை அவர்களுக்கு பிடித்தார்கள். ஆயி பட்டணம் விட்டுட்டாங்க. Red Sea experience is very often followed by a Mara experience. But what do you do when you face disappointments? Bitter taste, கசப்பு. ஆமா, கசப்பு தண்ணி. அதை மாற்றுவார் ஆண்டவர் என்ற விசுவாசம் இல்லை. அற்புதத்தை அனுபவித்தவர்களுக்கு அந்த விசுவாசம் இல்லை.
பிரியமானவர்களே, our character is not tested in our great successes. Our character is tested in mild irritations that comes every day. அன்றாட குடைச்சலினால் தான் நாம் சோதிக்கப்படுவோம். நம்முடைய சுபாவ நிலை இப்பொழுது வெளிப்படும், வாழ்வின் வெற்றியின் போது அல்ல. அன்றாட வாழ்க்கையில் நமக்கு வருகிற குடைச்சல்கள், சோதனைகள், தடுமாற்றங்கள், தத்தளிப்புகள். Red Sea incident showed God's character. Mara incident revealed people's character. வாழ்வின் சூழ்நிலைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற காரியத்தை வெளியிலே கொண்டு வரும். கசப்பு வேறு வேண்டாம். ஆமேன். வாழ்க்கையில் ஏமாற்றத்தோடு இருக்கிறீர்களா பிரியமானவர்களே? நீங்கள் முன்னேற முடியாது. ஆண்டவரை ஒப்பு கொடுத்துருங்க. Settle that with God. God wants to set you free. Reshape yourself for breakthrough. நீங்கள் உங்களை நீங்களே உருமாற்றத்திற்கு விட்டுக் கொடுங்கள், குணமாற்றத்திற்கு விட்டுக் கொடுங்கள். ஆவியானவருடைய உள்ளான இருதயத்திலே உள்ள கிரியைக்கு, அவருடைய கிரியைக்கு இடமளியுங்கள். ஆமேன். கசப்பு இருக்கும் பொழுது நன்மையானது வராது. கர்த்தர் என்னை மறக்க செய்தார் என்று சொன்ன பிறகுதான் யோசேப்புக்கு ஆமேன் ஆசீர்வாதம் வந்தது. கர்த்தர் என்னை மறக்க செய்தார். எப்ராயிம், மனாசே, 2 பிள்ளைகள். முதல் பிள்ளை பிறந்தவுடனே கர்த்தர் என்னை மறக்க செய்தார் என்று பெயர் வைத்தான். அதற்கு பிறகு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடுத்த பிள்ளை. ஆமேன், ஆமேன். முதல் பிள்ளையினுடைய பேரு அர்த்தம் கர்த்தர் என்னை மறக்க செய்தார். 2வது பிள்ளையினுடைய பேரு ஆசீர்வாதம். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதுக்கு முன்னால மறக்க செய்கிற அனுபவத்திற்குள்ள உங்களை கொண்டு வருவாராக. கசப்பு வேண்டாம். பெரிய வெற்றிக்கு பிறகு கசப்பின் சூழ்நிலை வரும். பெரிய ஒரு சேவைக்கு பிறகு நன்றி கெட்ட இருதயங்கள் இருக்கும். உங்களுக்கு கசப்பு வரக்கூடும். நல்ல நன்மை செஞ்சுருப்பீங்க, நீங்கள் நல்ல ஒரு சர்வீஸ் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க யாருக்காவது. அவன் உங்களுக்கு மாரில் குத்துவான். ஆஃப்டர் எவ்ரி கிரேட் சர்வீஸ் பீப்புள் ஆர் அன்கிரேட்ஃபுல். மோசேக்கு விரோதமாக மக்கள் முறுமுறுத்தாங்க. எவ்வளோ பெரிய காரியத்தை செங்கடலில் செஞ்சார். பீப்புள் கம்ப்ளைண்ட். பீப்புள் ஹேவ் ஷார்ட் மெமரி. தே வில் நாட் பி கிரேட்ஃபுல். ஊழியத்தில் நான் பல முறை பார்த்திருக்கிறேன். எவ்வளவோ நன்மைகளை நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டவர்கள் சின்ன ஒரு சஞ்சலம் வரும் பொழுது நமக்கு எதிராக பேசுவார்கள். I have seen repeatedly people who have received goodness from you. பாருங்க, after every great service there will be people who are ungrateful. அது காயத்தை கொண்டு வரலாம். ஆனால் விட்டுருங்க பிரியமானவர்களே, வேண்டாம். Forgive them. Amen. Release them. God will take you to the next level. கர்த்தர் உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போவார். 3வது, ஒவ்வொரு பிரச்சனை நடுவில் கர்த்தர் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். For every life's problems God has a prepared solution. For every life's problems God has a prepared solution. அங்கே மாறா என்ற இடத்துல, கசப்பான தண்ணீர் இருக்கிற இடத்துல பக்கத்திலேயே ஒரு கிளை இருக்கிறது. அந்த கிளையை வெட்டி போட்டால் மதுரமாகும். சொல்யூஷன் அங்கே இருந்துச்சு பக்கத்தில். நல்லா கவனிங்க, மாறாதற்கு அப்புறம் வளரலை. பிரியமானவர்களே, உங்கள் லைஃபுக்கான சொல்யூஷன் கர்த்தர் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். ஆமேன். அங்கே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட போகிற நேரத்தில் நல்லா கவனிங்க. ஈசாக்கை பலியிட சென்ற ஆபிரகாமுக்கு ஏற்கனவே ஆட்டுக்கடாவை ஆயத்தமாய் வைத்திருந்த கர்த்தர், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கசந்த மாறாவை மதுரமாக மாற்றும் மரத்தை அதே இடத்திலே வளர செய்திருந்த கர்த்தர், ஆமானின் சதித்திட்டங்களிலிருந்து தம்முடைய ஜனங்களை விடுவிக்க ஏற்கனவே எஸ்தரை ராணியாக உயர்த்தி வைத்திருந்த கர்த்தர் இன்னும் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பரிகாரத்தை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. Don't forget, God has a solution, prepared solution. மரண இருளின் பள்ளத்தாக்கு என்று சங்கீதம் 23 வாசிக்கிறோம். மரண இருளின் பள்ளத்தாக்கு. லிசன், நல்ல கவனிங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கு. இங்கிலீஷ் பைபிள் இப்படி தான் போட்டிருக்குது. Even when you walk through the valley of the shadow of death. Shadow, நிழல், மரண நிழல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இங்கிலீஷில். ஷேடோ ஆஃப் டெத்.
இந்த ஷேடோ என்று சொல்லும் பொழுது I want you to bring to your attention 3 realities of a shadow. Shadow does not have any substance. அங்கே நிழல் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு பொருளும் இல்லை. ரெண்டாவது, ஆனால் பயப்பட வேண்டாம். ரெண்டாவது, நிழல் என்று சொல்லும் பொழுது அது நிஜத்தை விட பெருசாக தோன்றும், பயந்துராதீங்க. ஆமேன். மூன்றாவது, நிழல் என்று ஒன்று இருப்பதற்கு காரணமே பக்கத்தில் எங்கேயோ வெளிச்சம் இருக்கிறதுனால தான் அங்கே நிழல் இருக்கிறது. நீங்கள் நிழலை பார்க்காதிருங்கள், நீங்கள் வெளிச்சத்தை பாருங்கள். ஆமென். Look at the light, not the shadow of death. Hallelujah. For every life's problems, God has a prepared solution. After every success, you might be disappointed. After every great service, people may forget. பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு ஒருவேளை ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடும். பெரிய ஒரு சேவைக்கு பிறகு யாராவது மறந்து நன்றி கெட்டவர்களாக இருக்க முடியும். எல்லா பிரச்சனைக்கும் நடுவிலே தேவன் ஒரு பரிகாரத்தை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு பரிகாரத்திலும் அல்லது ஒவ்வொரு பிரச்சனையிலும் தேவன் ஒரு வெளிப்பாடை வைத்திருக்கிறார். பாருங்க, பைபிளில் எங்கெல்லாம் நெருக்கங்கள் வருகிறதோ அல்லது எங்கெல்லாம் வெளிப்பாடு வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் பாருங்க, நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கிற நேரத்தில் தாங்க வெளிப்பாடு கொடுத்துருக்கிறாரு. மகனை கொண்டு பலிபீடத்தில் வைக்கிற இடத்துல தாங்க, போகிற வழியில் தாங்க யெகோவா ஈரேங்கிற ரெவலேஷன். இங்கே யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தில் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர், அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றின இடத்துல யெகோவா ராஃபாங்கிற ரெவலேஷன், கர்த்தரின் மேய்ப்பருங்கிற ரெவலேஷன் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற ரெவலேஷன் யோபுவுக்கு நொந்து நூலாக போகும் பொழுது, என் தேவனனை விடுவிக்க வல்லவர் என்று டிக்ளேர் பண்ணுறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்கள் டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அது எரிகிற தீக்குள்ளே போடப்போகிற நேரத்திற்கு முன்பதாக அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் என்ற ஒரு பெரிய லிஸ்ட்டை சொல்லுகிறார் ஆபக்கூக்கில் தீர்க்கதரிசி. சொல்லி முடித்து, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன், எல்லாம் இல்லாமல் போகும் ரட்சிப்பின் தேவன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் பல பிரச்சனைகளை லிஸ்ட் பண்ணுகிறார். எவ்ரி கிரைசிஸ் இன் லைஃப் இஸ் அக்கமடேட்டட் பை a divine revelation of God. Amen. Amen. How to respond? இப்படிப்பட்டதான நெருக்கம் வரும் பொழுது, ஏமாற்றங்கள் வரும் பொழுது, வாழ்க்கையிலே கசப்பான சூழ்நிலைகளை கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது என்ன பண்ண வேண்டும்? What to do? என்ன செய்யலாம்? ஒரு 3 காரியங்கள் வேகமாக சொல்லி முடிச்சிடுறேன். Don't curse it. Number 2, don't rehearse it. Number 3, allow God to reverse it. I repeat, தமிழில் சொல்கிறேன், don't worry. நல்லா கவனிங்க. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். Don't curse it. அதாவது நீங்கள் ரியாக்ட் பண்ணாதீங்க மாம்சத்தில். Don't strike back. Don't take revenge. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் தெய்வீக மாறுத்தரம் கொடுக்கணும். Number 2, don't rehearse it. அதையே ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். மறுபடியும் அதை பிளேபேக் பண்ணி பார்க்க வேண்டாம், கேட்க வேண்டாம். அதை திருப்பி யோசிச்சு, வாட்ஸ்அப் மெசேஜை திருப்பி படிச்சு, இப்படி சொல்லிட்டான். ஆமா, டோன்ட் ரிஹர்ஸ் இட். மூன்றாவது, allow God to reverse it. ஆண்டவர் உங்களுக்கு அதை மாற்றி அமைக்க, எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இடமளியுங்கள். ஆமென். Don't curse it. Don't rehearse it. Don't, or rather allow God to reverse it. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். உங்களை ஏமாற்றத்திற்குள்ளே கொண்டு போகிற சூழ்நிலைகளிலே ஏமாற்றத்தை கொண்டு வந்த நபர்களை டார்கெட் பண்ணி நீங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விட்டுவிடுங்கள். பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது என்று விட்டுவிடுங்கள். Allow God to deal with it. You don't take it in your hand. Vengeance belongs to the Lord. யோசேப்பு பழி வாங்க நினைக்கவில்லை. சகோதரர்கள் மேல
பழி வாங்க நினைக்கல. வெளியில் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் போத்திபார் மனைவியையும் போட்டு சாத்தவில்லை. வேண்டுமென்றால் செய்திருக்கலாம். He had the power to do it, but he did not do it. People of God, don't take revenge. பழி வாங்குகிற எண்ணம் வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும்னா don't do it. ஆமென். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் செய்யட்டும், அவர் நல்லா செய்வார். அவர் அவங்கள மன்னிக்கட்டும். ஏன் நீங்க கவலைப்படுறீங்க? லெட் காட் டீல் வித் இண்டிவிஜுவல்ஸ். யூ ரெஸ்பாண்ட் இன் அ காட்லி வே. ஆமென். மோசேக்கு விரோதமாக ஆரோனும் மீரியாமும் முறுமுறுத்தார்கள். ஆமென். ஆனாலும் அவர்கள் அந்த நிலைமையிலே சொன்ன பொழுது இவர்கள் போய் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. மோசே என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. ஆமென். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் நமக்குரியது அல்ல. Don't curse it. Don't curse it. If you take action, God won't take action. If you take action, God can't work on your behalf. Leave it to God. Leave your offenses in God's hands. Moses did not fight back with people when they were ungrateful and complaining. He just looked to God and God gave a solution. You keep your eyes fixed on Jesus. That is the right response. Don't curse it. மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். இரண்டாவது, don't rehearse it. ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். பிரியமானவர்களே, ஏமாற்றத்தையே நினைத்து கொண்டிருக்கிற டெம்ப்டேஷன் வரும். இப்படி சொல்லிட்டானே, பெட்லேயே படுத்துக்கிட்டு, இல்லை சோஃபாலேயே சாஞ்சிக்கிட்டு, இல்லை அந்த மூலையில் உட்கார்ற அந்த சேர்லேயே உட்கார்ந்து கொண்டு, அப்படியே அந்த யார்ட்டையும் பேசாமல், இல்லை படுக்கையிலேயே புரண்டு படுத்துக்கொண்டு, அந்த சம்பவத்தையே நினைத்து கொண்டு, அவங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜையே திருப்பி பார்த்து, ஐயோ, கோபத்தின் மேலே கோபம் வருகிறதற்கு நீங்களே அதை திருப்பி ரிஹர்ஸ் பண்ணி don't rehearse a hurt. When you do that, you are living in the past or in the present. It doesn't take you to the future. கடந்த கால காயத்தையே நீங்கள் நர்ஸ் பண்ணி கொண்டிருக்காதீங்க. ஆமென். அதையே நீங்கள் ரிஹர்ஸ் பண்ணி கொண்டிருக்காதீங்க. எபேசியர் 4 அதிகாரம் 26-27 வசனங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. அப்படின்னா சீக்கிரம், சரியா? கரெக்டாக 5 மணிக்கு கோபம் வந்துருச்சுன்னா அப்புறம் 6 மணிக்கு சூரியன் கீழே இறங்குதுன்னா அப்படின்னு சொல்கிறத விட நான் சொல்கிறேன், as quickly as possible. Get over it. Anger is a legitimate response to disappointment. But don't stay angry, is what the Word of God says. If you want to be a leader in life, if you want to be a leader in a group, if you want to be a leader in your career, if you want to be a leader in ministry, வாழ்க்கையிலே நீங்கள் தலைவனாக இருக்கணுமா? நீங்கள் உங்கள் குழுவிலே தலைவனாக இருக்கணுமா? நீங்கள் உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே தலைவனாக இருக்கணுமா? ஊழியத்திலே தலைவனாக இருக்க வேண்டுமா? You must expect to be misunderstood. Jesus was misunderstood. லீடர்ஷிப்ல இருக்கிறவர்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏராளம். It is a fact of life. உண்மையான லீடர்ஸ், they don't give up when they face disappointments. ஏமாற்றங்கள் வரும் பொழுது உண்மையான தலைவர்கள் அவர்கள் விட்டுவிடுவதில்லை. ஆமென். முதலாவது, don't curse it. இரண்டாவது, don't rehearse it. முதலாவது, மாம்சத்திலே கிரியை செய்யாதிருங்கள். இரண்டாவது, ஏமாற்றத்தை நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். மூன்றாவது, allow God to reverse it. தேவன் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்க இடமளியுங்கள். மோசே தேவனிடத்திலே ஜெபித்தான். நான் இந்த எல்லா சம்பவத்தையும், நான் இப்படி சொன்ன எல்லா சம்பவத்தையும், மாராவின் சம்பவம், கசப்பின் சம்பவம், அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். Moses cried out to the Lord. கர்த்தர் அங்கே ஒரு புதிய வழியை திறந்தார். மதுரமாய் மாறியது. மாராவின் தண்ணீர் மதுரமாய் மாறியது. Moses cried out to the Lord.
Cast your burden upon Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. Cast your burden unto Jesus, for he cares for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினாலே உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் பேரிலே வைத்து விடுங்கள். God can turn your disappointments into new appointments. God can turn your obstacles into opportunities. God can give you oil of joy for mourning. God can give you beauty for ashes. God can give you garment of praise for the spirit of heaviness. ஏமாற்றத்தை கர்த்தர் புது ஏற்றமாக மாற்றி அமைக்க முடியும். உங்கள் தடைகளை வெற்றி படிகளாக கர்த்தராலே மாற்றி அமைக்க முடியும். துக்கத்திற்கு பதிலாக, துயரத்திற்கு பதிலாக ஆனந்தத்தை தர முடியும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தர முடியும். துதியின் ஆடையை துயரத்திற்கு பதிலாக தர முடியும். Allow God to reverse it. ஆமென். ஏலீம் என்ற இடம் மாராவுக்கு அடுத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, செங்கடலை கடந்து வருகிறார்கள். இடையில மாறா, அதுக்கப்புறம் ஏலீம். இங்க அற்புதம், அங்கே ஏலீம் நீரூற்று. பிரியமானவர்களே, இங்க தண்ணிக்காக அவஸ்தைப்படுங்க, அங்க நீரூற்று இருக்கிறது, பேரிச்சம் மரம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. only 8 kilometers away. நீங்க ஜியோகிராஃபியை பார்த்தீங்கன்னா தெரியும். from Mara. Yet the Israelites were grumbling. Their solution is there. Keep moving. Don't start complaining. முறுமுறுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. Keep moving. How do you move from a place of disappointment to a place of delight? ஏலிமுக்கு, மாராவிலிருந்து ஏலிமுக்கு போகிறது எப்படி? Very simple. Common sense. Keep moving. Keep moving. Not very far. Don't get stagnant. Don't stay put. Don't start allowing your emotions to get bitter. Don't get fatigued in your spiritual life journey. Your breakthrough is around the corner. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் எழும்புங்கள். சோர்வுகள் வரும். ஆமென். வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் வரும். வராது என்று சொல்வதை விட வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டு சரியான மாறுத்தரத்தை கொடுக்க பழகுவது நல்லது பிரியமானவர்களே. ஆமென். ஹல்லேலூயா. ரீஷேப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை ரீஷேப் பண்ணிக்கொள்ளுங்க. குணமாற்றத்திற்கு இடமளியுங்கள். வாழ்க்கையிலே நீங்கள் கசப்புள்ளவர்களாக இருப்பதற்கு காரணம் இவன் காரணம், அவன் காரணம், இந்த சூழ்நிலை என்று சொல்லாதிருங்கள். நீங்கள் என்ன மாறுத்தரம் கொடுக்க முடியும்? பத்ஷெபாள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட கசப்பான சூழ்நிலையை நன்மைக்கு எதுவாக மாற்றிக்கொண்டு விட்டாள். கணவன் இறந்து விட்டார் ரூத்துக்கு. சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாக இல்லை. ஆனால் நன்மைக்கு எதுவான மாற்றத்திற்குள்ள அவள் வந்து விட்டாள். ஆமென். வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்களை கசப்புக்கு எதுவாக இடமளிக்காமல் நன்மைக்கு எதுவாக மாற்றி அமைத்துக் கொண்டாள் ரூத் through a good decision to follow the way of her mother-in-law. உன் தேவன் என் தேவன். ரைட் டிசிஷன். ஆமென். கர்த்தர் மறுவாழ்வை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஏமாற்றத்திற்குள் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு மறுவாழ்வை கொடுக்க விரும்புகிறார். ஓ, ஏமாற்றத்திலே கசப்புக்கு இடமளிக்காமல் நீங்கள் இருந்தால் கர்த்தர் எப்படி பத்ஷேபாளை கர்த்தர் உயர்த்தி வைத்தாரோ, எப்படி ரூத்தை கர்த்தர் மறுவாழ்வு கொடுத்து நடத்தினாரோ, அதே போல உங்களுக்கு ஹோப் கிவிங் காட், அவரை நோக்கி பாருங்கள். நீங்கள் உங்களுடைய சூழ்நிலையிலேயே மூழ்கி பழி வாங்குகிற எண்ணத்தோடு போராட வேண்டாம் என்று ஆவியானவர் பேசுகிறார். வேண்டாம், வேண்டாம். கசப்பு உங்களைத்தான் அழித்து கொண்டிருக்கிறது. கசப்பு கேன்சர் மாதிரி. எஸ், bitterness is like cancer. It destroys you. Be careful. Don't allow bitter root to take. You will lose the grace of God. கசப்பான வேறு கிருபையை போக்கடிக்கும்.
you will lose the grace of God, you will lose friends, you will lose people who are close to you. கூட இருக்கவர்கள் போய்விடுவார்கள். ஆண்டவருடைய கிருபையை இழந்து விடுவீர்கள். அது உங்களை அழித்து விடும். வேண்டாம் 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 என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்று ரோமர் 8:28 வாசிக்கிறோம். Those who love God and are called according to his purpose, all things work together for good. யோசேப்புக்கு அப்படி நடந்தது. Amen. Only immature people will just give into emotions. Mature people will live by commitments. Amen. உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ரியாக்ட் பண்ண வேண்டாம். ஒப்பு கொடுத்தலுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருக்கு பிரியமாக சரியான தீர்மானங்களை எடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், வாழ்வின் ஏமாற்றங்கள், ஆமேன், அது உங்களுக்கு வரும். ஆனால் கசப்பானவர்களாக நீங்கள் மாறாமல் சிறப்பானவர்களாக மாறுங்கள். டோன்ட் அலோவ் தட் டு மேக் யூ பிட்டர். யூ கெட் பெட்டர். லைஃப்ஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ், வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? யூ கோயிங் டு பிகம் பிட்டர் ஆர் பெட்டர்? யுவர் சாய்ஸ். May the Lord help you. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசின வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றி. தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, வாழ்க்கையிலே கசப்பு உணர்வுகள் வாழ்க்கையிலே வரக்கூடும். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவரே மன்னித்து தேவன் அந்த காரியத்தை மாற்றி அமைக்க இடமளித்து நாங்கள் மாம்சத்திலே செயல்படாதபடிக்கு வெளிப்பாடுகளோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும், ஆட்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கிருபையை போக்கடிக்கிற கசப்பு வேரிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணும். ஏற்கனவே கசப்பு வேரோடு கூட யாராவது இருந்தால் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த செய்தி அவர்களை விடுதலை ஆக்கட்டும். இந்த செய்தி அவர்களை விடுதலை ஆக்கட்டும். Come out in Jesus' name. Come out of that bitter place in Jesus' name. May the Lord heal your hurts. கர்த்தர் உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. விடுதலை உண்டாவதாக. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிருபைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். Lord, we yield and submit ourselves under your mighty hands. உம்முடைய பலத்த கரத்திற்குள்ளே விட்டுக் கொடுக்கிறோம். கிருபை, கிருபை, கிருபை. உமக்கே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசினார். வாழ்க்கையில் வருகிற காரியங்களை நன்மைக்கு எதுவும் மாற்றிக்கொள்ளுங்க. Life's disappointments should make us better. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கையை செலுத்துவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள் நம் இயேசு கிறிஸ்துவினாலே முற்றிலும் ஜெயம் கொள்வோம் என்ற பாடல். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பாட
வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பாடுகள் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை சுமந்து செல்வோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பாதெங்கிலும் பறைசாற்றிடுவோம். பரிசுத்த தேவன் இயேசுவை பாரெங்கிலும் பறைசாற்றிடுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பட்டயமோ மரணமோ வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகிடோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். பரலோக தேவன் நம் இயேசுவின் நாமத்தை உயர்த்திட எழுந்து செல்வோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் நமக்கு எதிராய் நிற்கக்கூடும்? தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் எமக்கு எதிராய் நிற்கக்கூடும்? அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் நடத்திடுவார். அழைத்தவர் என்றும் உண்மையுள்ளவர். மரண பரியந்தம் நடத்திடுவார். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை நடத்திடுவார். அவர் நாமத்தில் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம்.
நம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுவோம். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு பேசினார், இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிடலாமா? தகப்பனே, எங்களோட பேசினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையான ஆண்டவரே கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு கண்களை திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். ஏமாற்றங்கள் வரும் பொழுது சரியான மாறுத்தரம் கொடுக்க கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களை இந்த ஆராதனைகளை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல் வழி நடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Praise God. Thank you. God bless you.